பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ஆரம்பிச்சு 50 நாள் முடிஞ்சிருச்சு. 51வது நாள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த 50 நாள் வரப்போற இந்த 50 நாள் ஆட்டம் வேற மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிறது அதுக்கான ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் எனக்கு தெரியுது. சிலருடைய அழிவு காலம் என்பது ஆரம்பிச்சிருக்கு, சிலருடைய எதிர்காலம் பிரகாசமா மாற ஆரம்பிக்குது. இதுல யார் அழிய போறாங்க, யாரு வளர போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். விஜய் சேதுபதி பண்ணதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோட்டை அழிச்சு விட்டது தான். ஆனால் இந்த கோட்டை அழிச்சு விட்டதுனால இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஆண்கள் அணி பெண்கள் அணி இருந்தது போக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு அணியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க? உதாரணத்துக்கு முத்துக்குமரன் சாச்சனாவுக்கு பயங்கரமா ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரொடெக்ட் பண்றாரு. இப்ப விஜய் சேதுபதி வெளியில இருந்து என்ன பண்றாரோ அதே மாதிரி சாச்சனா கூட அதிக நேரம் முத்துக்குமரன் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. சரி, இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல தான் எல்லாமே இருக்கு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சிலருடைய அழிவு காலம் என்பது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி. அந்த சிலர் யாருன்னா அதுல முதல் இடத்துல இருக்கிறது முத்துக்குமரன், இரண்டாவது இடத்துல இருக்கிறது அருண், மூணாவது இடத்துல இருக்கிறது விஜய் விஷால். என்ன ப்ரோ, எதுக்கு ப்ரோ முத்து பேரை சொல்றீங்க? அருணை சொன்னீங்க, ஓகே ஏத்துக்கிறோம். விஷால சொன்னீங்க, ஓகே நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா சம்பந்தம் இல்லாம முத்துக்குமரனை எதுக்காக சொல்றீங்க? முத்துக்குமரன் தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இருக்கலாம், அவர் டைட்டில் வின் பண்ணலாம். நல்ல பேரோட வின் பண்ணுவாரா? வாய்ப்பே கிடையாது. ஏன்? முத்துக்குமரனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேடுகட்டவன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார் அன்ஷிதா கிட்ட, நான் ரொம்ப கேடுகட்டவன், நான் நல்லவன் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னார் இல்லையா. முத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேடுகட்டவன் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டு இருக்கான். எப்படி வரான்? முத்துக்குமரனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டே அவருடைய பேச்சாற்றல் தான். சிறந்த பேச்சாளர், நல்ல சரளமா தமிழ்ல பேசக்கூடிய ஒரு நபர், வார்த்தை ஜாலம் பண்ணக்கூடிய ஒரு நபர், பேசிய ஒரு கருத்தை ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வல்லமை படைத்த ஒரு நபர் தான் முத்துக்குமரன். சரி, இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. சோ அந்த முத்துக்குமரன் அவருடைய இன்னொரு சைட், இந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது இரட்டை அர்த்தங்கள், 3 அர்த்தங்கள் கொண்ட சொற்கள், ஒரு மாதிரி ஆபாசமான வார்த்தைகளை பேசுவது, இந்த மாதிரியான விஷயங்களை முத்துக்குமரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் ஒரு 2 நாளா பார்த்துருக்கேன். அதை பத்தி நம்ம சேனல்ல வீடியோஸும் போட்டிருக்கோம். ஒன்று வர்ஷினியை பத்தி பேசுனது, கண்ணுக்கு தெரிஞ்சது 2, கண்ணுக்கு தெரியாம நிறைய இருக்கலாம். வர்ஷினியை பத்தி பேசுனது ஒண்ணு, இன்னொன்னு சௌந்தர்யா கிட்ட பேசின அந்த ஒரு விஷயம். அதாவது நான் ஏன் தெரியுமா முக்கியமா அழிவு காலம் ஆரம்பம்னு நான் சொன்னேன். இத்தனை நாட்களாக 50 நாளா முத்துக்குமரன் பண்ணக்கூடிய தவறுகளா இருக்கட்டும், விஷால் பண்ணக்கூடிய தவறுகளா இருக்கட்டும், அருண் பண்ணக்கூடிய தவறுகளா இருக்கட்டும், எதையுமே 1 hour எபிசோட்ல காட்டல. இன்னைக்கு எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? முத்துக்குமரன் சௌந்தர்யா பத்தி பேசுறத 1 hour எபிசோட்ல காட்டியிருக்கான். சோ அவங்க யாரு அப்படிங்கறத உண்மையாவே மக்கள் மத்தியில காட்டுறதுக்கான ஒரு முயற்சியில இறங்கிட்டாங்க. சோ இதுக்கப்புறமா தான் மக்கள் டிசைட் பண்ணணும், பார்த்து ஓகே இப்பெல்லாம் இருக்கு போல. ஏன்னா லைவ் பாக்குறவங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியும். சிலர் என்னதான் முத்து எவ்வளவுதான் நம்ம எவிடன்ஸோட நம்ம ப்ரூவ் பண்ணாலும் நம்ப மாட்டாங்க. ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணாலும், எப்படிப்பட்ட அயோக்கியனா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அதிகம் இங்க. சரிங்களா? ஆனா வீட்டுல 1 hour எபிசோட் பாக்குறாங்க இல்லையா, அவங்க இந்த கேம்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. சோ அதுதான் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் டிவி. முத்து பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, முத்து என்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்ஷினி அவர்களை பத்தின ஒரு கமெண்ட், இது சிவகுமார் மூலமா தான் வெளியில வருது. நைட்ல பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் படுத்த பிறகு நைட்ல அன்சீன்ல நடக்கக்கூடிய விஷயம் அது. என்னன்னா சிவகுமார் சொல்றாரு, முத்து இந்த மாதிரி நான் உன்னை நல்லா பேசிதான் பார்த்திருக்கேன், நீ இந்த மாதிரியான கமெண்ட் அடிச்சு நான் பார்த்ததே இல்லை, அன்னைக்கு நீ வர்ஷினி அடிச்ச கமெண்ட்லாம் வேற மாதிரி அப்படின்னு சொன்னாரு. என்னடா என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம உன்னிப்பா கவனிக்கும் போதுதான் அதை முத்துக்குமரனே சொல்றாரு. முத்து சிவகுமார் கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இதெல்லாம் கம்மி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாதிரி பேசக்கூடிய, அதாவது ஒருத்தருக்குள்ளயும் நல்லா நீங்க இந்த வார்த்தையை தான் நீங்க நோட் பண்ணணும். எல்லாருக்குள்ளயும் ஒரு டர்ட்டி மைண்ட் இருக்கும்ல, அப்ப முத்துக்குமரனுக்கும் டர்ட்டி மைண்ட் இருக்கு. சோ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்? முத்துக்குமரன் ஒன்னும் தேவ தூதனோ இல்ல புனிதமான ஒரு ஆன்மாவோ அப்படிலாம் கிடையாது. ஆஸ் யூசுவல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான் வித் சம் டர்ட்டி மைண்ட். ஓகே, இப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு டர்ட்டி மைண்ட் இருக்கும்ல, அப்படித்தான் எனக்குள்ள இருக்கக்கூடிய டர்ட்டி மைண்ட் வெளில வந்துச்சு அப்படின்னு சொன்னாப்ல. டர்ட்டி மைண்ட் இன் த சென்ஸ் அவர் அந்த கமெண்டை பாஸ் பண்ணது டர்ட்டி திங்கிங்கா தான். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளோட புரிதல். எல்லாரும் இது என்ன கேஷுவலா சொன்னது தானே, கேஷுவலா சொன்ன வார்த்தை. ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னால அவருடைய சிந்தனை, அவர் தான் சொல்றாரு டர்ட்டி மைண்ட்னு சொல்றாரு. அந்த டர்ட்டி மைண்ட்ல என்ன யோசிச்சிருப்பாரு அதை அவரே சொல்றாரு. அதையும் நம்ம ஏத்துக்க மாட்டோம் இல்லையா.
என்ன ஆக்சுவலா முத்துக்குமரன் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ஷினி எந்த இடத்துக்கு போனாலும் ஒன்னா போலாம் அப்படின்ற மாதிரி சத்யா கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க சொன்னது என்னன்னா, வெளியில பிக் பாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம எங்கேயாச்சும் வெளியில போறோம்னா ஒன்னா போலாம், எல்லாரும் ஒன்னா சுத்தலாம் அப்படின்ற ஒரு தோணியில அவங்க பேசுறாங்க. நம்மளால அதுக்கு அவரோட டர்ட்டி மைண்ட்ல என்ன யோசிச்சார் அப்படின்னா, எந்த இடத்துக்கு போனாலுமா, இது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம், டேஷ் தான், எப்படி வேணா போட்டுக்கலாம், பாத்ரூம் போனா கூடவா, குளிக்கும் போது கூடவா, எங்க போனாலுமா, அப்படி நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுல நல்ல விதமா எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவருடைய டர்ட்டி மைண்ட், அந்த வார்த்தை தான் முக்கியம். சோ முத்துக்குமரன் டர்ட்டியா தான் யோசிச்சு பேசியிருக்காரு. இது ஒண்ணா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதை 1 எபிசோட்ல போட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ காலையில தீபக் அவர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு 1-2 ஷார்ட் வேர்ட்ல சில விஷயங்கள் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அது ஒன்று நடக்குது. நாமினேஷன் ப்ராசஸ் வருது. நாமினேஷன் ப்ராசஸ்ல டைரக்ட் நாமினேஷன்ல சத்யா அவர்கள் ஜாக்லின் பேரை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இருக்காங்க, என்னை எமோஷ்னலா என்னை சில விஷயங்கள் அவங்க பேசுறது அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஜாக்லினால அதை தாங்க முடியாம அழுகுறாங்க. என்னைக்கோ நடந்த விஷயம், அதுக்கு நான் பலமுறை சாரி கேட்டிருக்கேன், ஆனா அவர் ஏன் இன்னும் அதை பிடிச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஜாக்லின் அழுதாங்க. இன்னொருத்தவங்க ஆனந்தி அவர்கள் ஸ்வாப்பிங்ல போயிருந்தாங்க. ஸோ ஆனந்தி யாரை நாமினேட் பண்றாங்கன்னா, ரஞ்சித் அவர்களை. இவர்களை தாண்டி இந்த வார நாமினேஷன்ல நாமினேட் ஆயிருக்கக்கூடிய நபர்கள், இது கார்டன் ஏரியாவில் நடக்குது, எல்லாரோட போட்டோஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த போட்டோஸ் யாரை நாமினேட் பண்ண விரும்புறீங்களோ அவங்களோட போட்டோ எடுத்துக்கணும், அதுல எக்ஸ் மார்க் போடணும், வித் பெயிண்டோட போட்டு கசக்கி தூக்கி போட்டு வெளியில போடணும். இதுதான் நாமினேஷன் ப்ராசஸ். இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்கன்னா, சாச்சனா, விஜய் விஷால், அன்ஷிதா, அதுக்கப்புறமா ஆனந்திக்கு அப்புறமா சிவகுமார். ஸோ இவங்கெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க. இப்போ வரைக்கும் கடைசி இடத்துல ஓட்டிங்ல இருக்கிறது இவங்க ஆனந்தி. ஸோ ஆனந்தியா சாச்சனாவா அப்படிங்கிறது தான் போட்டி போக போகுது. இருக்கிறதுல அதிகப்படியான ஓட்டு வாங்கினது மஞ்சரி, 8 ஓட்டு. சரிங்களா? இது நடக்குது. இதுல தான் தீபக் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் தான் இந்த வார கேப்டன் அப்படிங்கிறதுனால தனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை போடுறாரு. அந்த அசிஸ்டன்ட் சௌந்தர்யா, அவங்களுக்கு சார்ஜென்ட் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து, இந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே நீங்க தான் வாட்ச் பண்ணணும். எல்லாரும் கரெக்டா வேலை செய்யறாங்களா, வீடு சுத்தமா இருக்கா, இது எல்லாமே பார்த்து நீங்க எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை சௌந்தர்யா கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ சௌந்தர்யா என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தரா போயிட்டு மானிட்டர் பண்றாங்க. யார் என்ன பண்றீங்க, என்ன வேலை பண்றீங்க, எப்போ செய்ய போறீங்க, எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. 1 எபிசோட்ல காட்டியிருக்கான். தயவு செய்து தற்கூரி ஃபேனா இல்லாம பாருங்க, முத்து என்ன பேசுனாருன்றத பாருங்க. சௌந்தர்யா முத்துக்குமரன் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க போறாங்க. எப்போ நீங்க கிளீன் பண்ணுவீங்க அப்படின்றத கேட்க போறாங்க. அப்போ முத்துக்குமரன் என்ன சொல்றாருன்னா, சாப்பிட்டுட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சாப்பிட்டுட்டு என்ன பாருங்க அப்படின்னு சௌந்தர்யா சொன்னாங்க. அப்ப முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ்லயும் தான் நடந்துச்சு, உடனே கட் பண்ணிட்டாங்க, எடிட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்றாதீங்க, அப்படிலாம் எதுவும் பண்ணல, லைவ்ல என்ன நடந்துச்சோ அதே தான் 1 எபிசோட்லயும் போட்டிருக்கான். அப்போ முத்துக்குமரன் சௌந்தர்யா கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, ஏன் உங்களுக்கு குளிப்பாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இப்போ ஆல்ரெடி டர்ட்டி மைண்ட் அப்படின்னு முத்துக்குமரன் சொன்னதுனால நமக்கு எப்படி இருக்கும், ஓகே டர்ட்டி மைண்ட்ல தான் அவர் இது சொல்றாரு போல அப்படின்னு இருக்கும். சரி, இப்படி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அவர் சும்மா கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, சும்மா என்ன சொல்வீங்க, ஒரு பொண்ணை குளிப்பாட்டணுமான்னு கேட்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள பிறக்குது. இது நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்வி தானே? இப்ப சௌந்தர்யா இல்லாம ஒரு பையன் இருக்கான் அந்த இடத்துல அப்படின்னா, இந்த வார்த்தை முத்துக்குமரன் கிட்ட இருந்து வராது. வேற ஏதாச்சும் நகைச்சுவையா அந்த இடத்துல அவர் சொல்லிட்டு போயிருப்பார். இப்ப ராயன் இருக்கான் அப்படின்னா, ராயன் கிட்ட உன்னை நான் குளிப்பாட்டமான்னு கேட்க முடியாது. ஏன்னா அது ஓரின சேர்க்கை, கே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க வெளியில. ஸோ அப்படி முத்துக்குமரன் பேச மாட்டாரு. அந்த தெளிவு அவருக்கு நிச்சயமா இருக்கும். சரிங்களா? ஒரு பொண்ணு அந்த இடத்துல கேட்கும்போது, ஏன் உங்களையும் குளிப்பாட்டணுமா அப்படின்ற ஒரு கேள்வி, இது எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அப்படின்றத இங்க முக்கியமான நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதே சௌந்தர்யா இதுக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் தனித்தனியா இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு டாஸ்கை கொடுத்து, அந்த டாஸ்கை கொடுத்ததும் முத்துக்குமரன் தான். இந்த டர்ட்டி மைண்ட் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது, விஷால் கிச்சன் இன்சார்ஜ், முத்துக்குமரன் விஷால் காதல இந்த டாஸ்கை சொல்லி விஷால் அந்த டாஸ்கை எக்ஸிக்யூட் பண்றாப்புல கோழி முட்டை போடுற மாதிரி நடிச்சுக்கிட்டே நடக்கணும். 10 ஆண்கள் இருக்காங்க, 10 ஆண்களுக்கு 10 முட்டை போடணும் அப்படின்னு இதே டர்ட்டி மைண்ட் கொண்ட முத்துக்குமரன் தான் சொன்னார். அதே மாதிரி அவங்க நடிச்சும் காமிச்சாங்க. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு ஒண்ணுமே தெரியல, அதுல இருக்கக்கூடிய உள்ள அர்த்தங்கள் புரியல. சரியா? இதுதான் ஃபேக்ட்.
அவங்க பண்ணும்போது இதே முத்துக்குமரன் அதே டர்ட்டி மைண்ட்ல என்ன பண்றாரு அப்படின்னா, சௌந்தர்யா கோழி மாதிரி உட்காந்து எந்திரிச்சு இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அவங்க அந்த ஒரு ஜம்ப்பு தான், அந்த ஜம்ப்பு பண்ணும்போதே கீழே இருந்து நான் முட்டையை எடுத்துட்டேன். இப்போ கோழி பேசிக்கா எப்படி முட்டை போடும், எதன் வழியாக முட்டை போடும், இதையெல்லாம் நீங்க யோசிக்கணும். ஏன்னா இந்த டாஸ்க்கு முத்துக்குமரன் கொடுத்துருக்காரு போது முத்துக்குமரன் மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். எப்படி முட்டை போடும், கோழி முட்டை போடுறதுக்கு ஒரு ஆண் கோழியோட துணை தேவையில்லை. அப்ப இந்த இடத்துல எது உடைஞ்சு போகுது, 10 ஆண்கள் 10 முட்டை போடுனவுடனே 10 ஆண்கள் கூட சேர்ந்து நீ முட்டை போடணும், அந்த கான்செப்ட் இல்லை. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, கோழி முட்டை போடுறதும் அதனுடைய பெண்ணுறுப்பு வழியா தான். ஸோ அப்படி நீங்க ஒரு பொண்ணு உட்காந்து எந்திரிச்சு போகும்போது நீங்க அங்க இருந்து நான் முட்டை எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி காட்டுறீங்க அப்படின்னா, உங்களோட டர்ட்டி மைண்ட் நீங்க எக்ஸ்போஸ் ஆச்சா இல்லையா? இது யாருமே யோசிக்கவும் மாட்டோம், இது யாருமே பேசவும் மாட்டோம். இப்போ என்ன தெரியுமா, என்னை போட்டு எல்லாரும் திட்டுவீங்க, ஏன் இவ்வளோ பெருசா பேசுறீங்க, அவ்வளோ பெரிய மேட்ரு தான் அது. சரி சௌந்தர்யா, இப்போ நீ கேட்குறீங்கல்ல, இப்படி கேட்குறவங்க எல்லாருமே சௌந்தர்யா இடத்துல உங்களுடைய ஃப்ரெண்டு, உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், அக்கா தங்கச்சி அம்மா அவங்கள வச்சு பார்த்து முத்துக்குமரன் இதே வார்த்தையை சொல்றாரு, ஏன் உங்களை குளிப்பாட்டமா அப்படின்னு கேட்குறாருன்னா நீங்கள் கேஷுவலாக எடுத்துப்பீங்களா? என்னால் அப்படி பார்க்க முடியல. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நான் இப்படி தான் யோசிக்கிறேன். ஒருவேளை சௌந்தர்யா எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா, இல்லை சௌந்தர்யா இடத்துல எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா, அவங்க கிட்ட யாராச்சும் இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணா நான் என்ன சொல்லுவேன்? கேஷுவலாக பேசுகிறாங்கன்னு விட்டுருவேனா? இல்லை நான் செருப்பை கழட்டி அடிப்பேனா? நிச்சயமாக செருப்பை கழட்டி தான் நான் அடிப்பேன். அரவிந்த் அப்படிங்கிற இந்த நபர் அடிப்பேன். அப்படித்தான் நான் அந்த ரிவ்யூ பார்க்குறேன். ரிவ்யூ அப்படிங்கிறது சூப்பராக விளையாடுறாருப்பா அப்படின்னு சொல்லி கை தட்டிட்டு போகிறது கிடையாது. அவன் தப்பு பண்ணானா அது தப்புன்னு சொல்றது தான் உண்மையான ரிவ்யூ. அதை நான் பண்றேன். அது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது, காண்டாகுதுன்னா அதை பத்தி நான் எதுவுமே செய்ய முடியாது. முத்துக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, முத்துக்கு அது இருக்காங்க. இதே முத்து நல்லது பண்ணா நான் பேசுவேன். முத்துவை அருண் அடிக்கிறார் அப்படின்னா அருணைத்தான் நான் பேசுவேன். ஏன்னா முத்து டிசர்விங். யாரை விட? அருணை விட. அவ்வளவுதான். ஸோ இதனால இன்னொரு கூடுதல் சிறப்பா முத்துக்குமரன் கூடவே இருக்கிறது யாரு அப்படின்னா சாச்சனா. எதுக்காக சாச்சனாவை இந்த இடத்துல நான் முத்துவோட ஜாயின் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க், அதாவது ஷாப்பிங் டாஸ்க். இதுக்கு முன்னாடிலாம் லக்ஸரி பட்ஜெட்னு இருந்துச்சு, ஷாப்பிங் டாஸ்க் நடக்குது. இந்த ஷாப்பிங் டாஸ்க்ல என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆஃப் பாயில் போடணும். ஆஃப் பாயில் யார் உடையாம கரெக்டாக போடுறாங்களோ அவங்களுக்கு 500 பாயிண்ட். சௌந்தர்யா சரியா போடல. ஸோ 8500 பாயிண்ட் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக. டாஸ்க் நடக்குது. யார் யாரெல்லாம் ஷாப்பிங் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விஷால், இன்னொரு பக்கம் ஜாக்லின். யார் கணக்கு எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன். சரியா? ஸோ இவங்க 3 பேர் தான் எழுதுறாங்க. பொருள் எல்லாமே எடுத்துட்டாங்க. கடைசியா 1400 ரூபாய் இருக்கு. அப்போ ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, காஃபி பவுடர் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காஃபி பவுடர் விலை 400 ரூபாய். ஒரு பால் பாக்கெட்டுடைய விலை 50 ரூபாய் போல. ஸோ இவங்க 600 ரூபாய்க்கு பால் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 பாக்கெட் பால் அப்படின்றது வாங்கியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்த்தாலே 1000 ரூபாய் வந்துருச்சு அப்படின்ற ஒரு சிந்தனையில இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, காலையில எல்லாருமே பால் குடிக்கிறீங்க, அந்த வீட்டில் பாலாவும் குடிக்கிறீங்க, அதை காஃபியாவும் குடிக்கிறீங்க, சில பேர் டீயாவும் குடிக்கிறீங்க. இப்படி யாருக்கு எது பிடிக்குமோ அப்படி குடிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. ஸோ பால் அப்படிங்கிறது அத்தியாவசியமான தேவை தான், அது எடுத்ததுல தப்பு கிடையாது. காஃபி பவுடர் அப்படிங்கிறது நிச்சயமா அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் குடிப்பாங்க. நமக்கு தெரியாது, அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். இங்க டிவியில் யார் யார் டீ குடிக்கிறாங்க, யார் யார் காஃபி குடிக்கிறாங்கன்றதான் நம்ம காட்டலை, குடிப்பாங்க. இப்போ அதை இவங்க எடுத்திருக்காங்க. யாரு? ஜாக்லின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அதை சாச்சனை வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு, காஃபி ஏன்னா அந்த பொண்ணு குடிக்காதான், அதனால காஃபி வேண்டாம், அதான் டீ இருக்குல்ல, அதுக்கு பதிலாக தோசை பேட்டரி எடுங்க, தோசை மாவு எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தோசை மாவு பேக்கெட் 4 பேக்கெட் நீ எடுத்தா கூட ஒரு வேலைக்கு தான் கரெக்டா இருக்கும், காஃபினா ஒரு வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ஜாக்லின் சொல்றாங்க. ஸோ 1 வீக்குக்கு தேவையான ரேஷனிங் அப்படிங்கிறது ஜாக்லினுடைய ஒரு கருத்து. இப்ப இந்த இடத்துல சாச்சனாவுக்கு என்ன ஒரு வெறி ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு காஃபி பவுடர் எடுக்கிறாங்க, நம்ம வைக்க சொன்னா வேணான்னு சொன்னா விடமாட்டாங்க, அதை எடுக்கணும், ஏறுது. சொல்லிக்கிட்டே இருக்க அந்த பொண்ணு ரிப்பீட்டடா. முடிஞ்ச பிறகு ஜாக்லின் போய் கேட்குறாங்க, தோசை பேட்டர் லக்ஸரி அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தாங்க, காஃபி பவுடர் அத்தியாவசிய தேவைன்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க, நீ ஒழுங்கா படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதாவது அவங்க சொன்னது, அந்த போர்டை நீ ஒழுங்கா படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாச்சனா ரிப்பீட்டடா, சாச்சனா பத்தி நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம புதுசா அதில் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது.
ஜாக்லின் மேலேயும் சௌந்தர்யா மேலேயும் மிக வன்மத்தில் இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாரும் ஃபைனலிஸ்ட்னு சொல்லிட்டாங்க. வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாருமே ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டன்ட் இவங்க எல்லாருமே அப்படின்றத சொல்லிட்டாங்க. சொன்னதுலேருந்து இந்த பொண்ணுக்கு தூக்கம் வரல, சோறு இறங்கலை, சோறுலாம் நல்லா இறங்குது, தூக்கம் வரல. ஸோ இதை வந்து இந்த பொண்ணு ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருக்குது. ஜாக்லின் ஒரே வார்த்தை சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஜாக்லின் கிட்ட அந்த பொண்ணால் பேச முடியல. ஏன் பிரிஞ்சுட்டாங்க. இத்தனை நாளாக எல்லாம் ஒன்றா இருக்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இப்போ வீடு தனியாக பிரிந்து விட்டது. நிச்சயமாக வீக்கெண்டில் எப்படி ஜாம்பாட்டில் ஒரு மேட்டராக வந்துச்சோ அதே மாதிரி இந்த காஃபி பவுடர் ஒரு மேட்டராக வரும். காஃபி இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்களா? காஃபி உங்களுக்கு அவ்வளோ தேவையா? உடனே விஜய் சேதுபதி கேட்பார், எத்தனை பேர் இங்கே காஃபி குடிப்பீங்க? உடனே எவனுமே கை தூக்க மாட்டான். இங்கே வேணா பாருங்க, விஜய் சேதுபதி கேட்டாருன்னா எவனுமே கை தூக்க மாட்டான். 1-2 பேர் கை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ விஜய் சேதுபதி எப்படி மாற்றுவாருன்னா, 1-2 பேர் குடிக்கிறதுக்கு நீங்கள் 400 ரூபாய் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை, டீ இருக்கும்போது உங்களுக்கு எது காஃபி, அப்புறம் என்ன மைத்துக்கு போட்டீங்க போர்டில்? இது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இது வந்து இருக்குதா? இதில் முத்துக்குமரன் எங்கே உள்ள வராரு, சாச்சனாவால முத்துக்குமரன் எங்கே அழிய போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாச்சனாவால தான் விஜய் சேதுபதி அழிஞ்சிக்கிட்டு இருக்காரு, தெரியுமில்ல நமக்கு. அதே சாச்சனாவால தான் முத்துக்குமரன் அழிய போறாரு. ஏன்னா முத்துக்குமரன் கூடவே தான் வந்து சாச்சனா சுத்திக்கிட்டு இருக்கு. முத்து தன்னோட ஜோப்பியில வச்சுட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. சாச்சனா எங்க போனாலும் சாச்சனா கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. உட்காந்து பேசினாலே இந்த பொண்ணு நேரா முத்துக்குமரன் கிட்ட வந்து தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி பேசும்போது நிறைய விஷயங்கள் முத்து கிட்ட பேசுது அந்த பொண்ணு. முத்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரு. இன்னைக்கு இந்த ஷாப்பிங் மேட்டரை கூட வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு வார்த்தையை விட வந்துச்சு, கட் பண்ணிடுச்சு. எதுக்கு காஃபி பவுடர்? காஃபி பவுடர் இதை சொல்றது முத்து தான். காஃபி பவுடரும் பாலுமே 1000 ரூபாய், வீட்டுக்கு அரிசி 1000 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்போ நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த பொண்ணு காஃபி குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு. என்னைக்காச்சும் இந்த வாரத்தில் இந்த பொண்ணு காஃபி குடிச்சுது அப்படின்னா, ஏன்னா இப்படிதான் நீ முட்டைக்கு சொன்ன, நான் வீகன்னு சொன்னேன், ஆனால் முட்டை வேணும்னு சொல்லி சாப்பிட்டேன், பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டேன், அப்புறமா சிக்கன் மட்டன் எல்லாத்தையுமே நீ சாப்பிட்ட, உனக்கு தேவைன்னா நீ சாப்பிட்டுப்ப. அதே மாதிரி இந்த காஃபி பவுடருக்கும் நடக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நடக்கும். இதை முத்துக்குமரன் கிட்ட அந்த பொண்ணு சொல்லும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன டெய்லி வந்து என்ன கோதுமை வச்சு தோசை அப்படின்னு சொல்லுது. எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வார்த்தை ஏதோ விட வந்துச்சு, கண்ட்ரோல் ஆயிடுச்சு. முத்துக்குமரன் இருக்காரு, ராணவ் இருக்காரு. மேலும் இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, தோசை மாவு வந்து லக்ஸரி ஐட்டம்ஸ்ல வச்சிருந்தாங்க, நீங்க சொல்லுங்க பாத்தீங்களா அப்படின்னும் போது முத்துக்குமரனுக்கும் தெரியல, என்னது தோசை மாவு லக்ஸரி ஐட்டம்ல வச்சிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்கிறாரு. உடனே முத்து அந்த இடத்துல சாச்சனாவை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, இதை நம்மளே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, வேணும்னா சொல்லி கூப்பிட்டு பேசிடுவோம், கூப்பிட்டு பேசி முடிச்சிருவோம், பேசுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்லுது. ஸோ ஜாக்லினை கூப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சு. யார? சாச்சனா முத்துக்குமரனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சு. இப்படி இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால பல இடங்களில் முத்துக்குமரன் என்ன ஆக போறாருன்னா டேமேஜ் ஆக போறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வீட்டை பிரிச்சுட்டாங்க, இண்டிவிஜுவல் கேம் ஆட சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது இப்பதான் உண்மையான முத்து யாரு, உண்மையான விஷால் யாரு? விஷால் வந்து தர்ஷிகா வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்காப்புல. ட்ரூத் ஆர் டேர்ல வந்து தர்ஷிகா மேல எனக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி அந்த பேர்லாம் வரும்போது தர்ஷிகா பேரை சொல்லிட்டு, இன்னைக்கு என்னடானா தர்ஷிகா கிட்ட போய் எனக்கு அப்படி ஒரு எண்ணம்லாம் இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கும், உன் ஃபீலிங்ஸ்ல நான் விளையாட விரும்பல, நான் வந்து சும்மா தான் சொன்னேன், நான் சத்தியம் பண்ணிலாம் சொல்லியிருக்கா போல யாருக்கிட்ட, ஜாக்லின் கிட்ட, சத்தியமா வந்து எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. இது இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு வெறியில இவங்க இருக்காங்க. யாரு? தர்ஷிகா இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த பொண்ணுகிட்ட இருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பயத்துல விஷால் இருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கா. விஷாலுடைய அழிவு காலம் ஆரம்பம். அருண் வந்து தேவையில்லாம முத்துக்குமரனை போய் சீண்டி அவருடைய அழிவு காலம் என்பது ஆரம்பிக்குது. இனிமேதான் இன்னைக்கு 1ஆம் எபிசோட் முடியும் பொழுது சண்டை வருது. யாருக்கு? அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும். யாருனால சண்டை வருது? மஞ்சரினால சண்டை வருது. அருண் வந்து ஏன் மஞ்சரிக்கு ஒரு விஷயம் பேசும்போது நீ ஏன் குறுக்கல வர, இவர் வந்து பேச, அவர் என்ன சொல்றாருன்னா இது என்னுடைய ரேஷனிங் இருக்கு அதனால நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் பேச, தீபக் உள்ள வந்து பஞ்சாயத்து பண்ண, டபக்கு டப்பா டப்பா அப்படின்னு சொன்னார்ல. ஸோ இந்த டப்பா மேட்டர்லாம் இப்போதான் வருது. இதனால இப்ப என்னன்னா இவங்க 3 பேருடைய அழிவு காலம் என்பது ஆரம்பிக்குது. முக்கியமா முத்துக்குமரன் அவருடைய இந்த டார்க் ஹியூமர் அப்படிங்கிறது ஒரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பல இடங்கள்ல பேசிட்டு இருக்காரு, பேசுறாரு, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. 1 ஹவர்ல இப்ப இத்தனை நாளா காட்டல, இப்ப காட்டுறாங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்றதை நீங்கள் யோசிக்க வேண்டும். சரி, யார் வளர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் நல்லா இனிமே வளர போறாங்க. ஒன்னு தீபக், அருமையான கேப்டன்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, கேப்டன்ஷிப்ல பிச்சு வந்துடுறாரு. பிக் பாஸ் பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறாரு. இன்னொன்று ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா.
சௌந்தர்யா அவங்க கேம் ஆரம்பிச்சிருக்காங்க இண்டிவிஜுவலா, ஜாக்லின் அவங்களோட கேம் ஆரம்பிச்சிருக்காங்க இண்டிவிஜுவலா. இத்தனை நாளா சாச்சனாவுக்கு வந்து நீ ரொம்ப சப்போர்ட் பண்ற அப்படின்ற பேர் இருந்துச்சு. இன்னைக்கு சாச்சனாவையே மூக்கிலே குத்தி உட்கார வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கேம் அப்படிங்கிறது ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த 3 பேரும் டவுன்ஃபாலை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். தப்பாவும் போகலாம், இல்லை சரியாகவும் இருக்கலாம். நான் ஒன்றும் நாஸ்ட்ரோடாமஸ் கிடையாது, பார்க்கறத வச்சு நான் சொல்கிறேன். இப்போ கூட இந்த வீடியோ பார்க்குற பலரும் வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் பேசுவீங்க. நிச்சயமாக முத்துக்குமரன் வந்து அப்படி கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் சொல்லாதீங்க, எதுக்காக அப்படி பேசுகிறீங்க, நிச்சயமாக பேசுவீங்க. நான் ஒன்றும் பொய் பேசலை, 1 hour எபிசோடில் காட்டிட்டான். இதுக்கு மேலேயும் நீங்கள் நம்பலைன்னா அது உங்களுடைய விருப்பம். நான் பேசுகிறத பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, 5000 பேர் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, 1000 பேர் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை 20,000 30,000 எத்தனை பேர் எக்ஸ்ட்ரீமாக எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, என் பாயிண்ட் தான். இதில் இருந்து நான் மாற போகிறது கிடையாது. ஒரு கேமராக முத்துக்குமரன் நல்லா கேம் ஆடுவார், ஆனால் ஒரு பர்சனாக முத்துக்குமரன் கிட்ட நிறைய குறைகள் இருக்குது. அந்த குறைகளையும் நம்ம பார்க்கணும். உடனே எதுவுமே இல்லாமல் ஒருத்தங்கிட்ட ஒரு கப்பு தூக்கி கொடுத்துட முடியாது, சரிங்களா? எல்லாமே பார்க்கணும். 100% 100% நம்ம அனலைஸ் பண்ணணும். அதில் எதனா ஓட்ட உடைசல் இருந்துச்சுன்னா அந்த ஓட்ட உடைசல காட்டணும். இந்த இடத்துல ஓட்டை இருக்கு பாரு அப்படின்றத காட்டணும். அவர் அதை திருத்தணும். அதுக்கப்புறம் கப்பு வாங்கட்டும், யார் வேணான்னு சொன்னாங்க. இப்போ முத்துக்குமரன் கப்பு வாங்கினா ஏன்னா நமக்கு என்ன வெறுப்பாக இருக்க போகுது? அப்பெல்லாம் கிடையாது. அவங்க கப்பு வாங்கினாலும் நமக்கு ஒன்றும் இல்லை, கப்பு வாங்காமல் போனாலும் நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ரிவ்யூ மக்கள் பார்க்குறாங்களா, அதில் வியூஸ் வருதா, அதில் காசு வருதா, அவ்வளவுதான். ஸோ அப்படி இருக்கும்போது முத்துக்கு தான் அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்ம முத்துக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா காசு சம்பாரிச்சுட்டு போகலாமே மற்றவங்க மாதிரி. ஏன் முத்து செய்யக்கூடிய தவறுகளை நான் பேசுகிறேன்? ஏன்னா முத்து செய்யக்கூடிய நல்லதுகளை பேசுறதுக்கு 100 சேனல் இருக்கு, தவற பேசுறதுக்கு யாரும் இல்லை. அதனால தான் நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். ஸோ இதை பார்க்கும்போது உங்களோட கருத்து என்ன? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது நான் அரவிந்தன்.